Medical College, Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC. உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா நான் என்னமா பண்ணட்டும்? கிரண் இல்லாம என்னால வாழ முடியாதுமா. அதுக்காக சாக போவியா நீ? கௌதம், ரொம்ப தேங்க்ஸ். கடவுள் மாதிரி என் பொண்ணை வந்து காப்பாத்திட்டீங்க. சார், நான் காப்பாத்தினது தற்காலிகம் தான். இதுக்கப்புறம் உங்க பொண்ணை நிரந்தரமா காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. ஒரு நிமிஷம் சார், இதை படிச்சு பாருங்க சார். சார், ஆசைப்பட்டவன் கிடைக்கலனா உங்க பொண்ணு இதே முடிவை இன்னொரு நாள் எடுக்க மாட்டாங்கன்னு என்ன சார் கேரண்டி? சார், பையனோட தகுதிங்கிறது அவன் வாழ்ற வீட்லயோ போடுற ட்ரெஸ்லயோ வச்சிருக்கிற பணத்திலயோ இல்ல சார். தகுதிங்கிறது அவனோட கேரக்டர்ல இருக்கு சார். உங்க பொண்ண தகுதியானவளா நினைச்சு அவ செலக்ட் பண்ற பையன் மட்டும் தகுதியா இருக்க மாட்டான் நீங்க எப்படி சார் முடிவு பண்ணீங்க? சார், நம்ம கிட்ட பணம் இருக்கிறதால ஏழைங்களை பணம் சம்பாதிக்க தெரியாத முட்டாள்னு நினைச்சிடாதீங்க. இங்க திறமை இருந்தும் வெறும் வாய்ப்பு இல்லாததுனாலையும் வாய்ப்பு மறுக்கப்படுறதாலையும் இன்னும் ஏழைங்களா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தான் வாழ்க்கைக்கு யாரு தகுதியானவங்கன்னு உங்க பொண்ணுக்கு தெரியும். அவங்க ஆசையை நிறைவேற்றி வைங்க சார். ஏங்க, நம்ம பொண்ணு நமக்கு வேணுங்க. கௌதம் சொன்ன மாதிரியே அந்த பையனுக்கு திவ்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க சார். சம்மதம் சொல்லுங்க சார். சரி திவ்யா, உன் ஆசைப்படி நீ கிரணையே கல்யாணம் பண்ணிக்கமா. எஸ். உண்மையாவா? அப்பா, தேங்க்ஸ் பா. அம்மா, தேங்க்ஸ்மா. சார், ரொம்ப நன்றி சார். இருமா, தற்கொலையால நீ என்னமா சாதிக்க போற? நீயும் செத்து உன்னை பெத்தவங்களையும் நரகத்துல தள்ளுறதுதான் நடக்கும். இனிமேல் அது புத்தியோட நடந்துக்கோ. சரியா? சார், நான் ஆக்சுவலா உங்ககிட்ட உதவி கேட்டுதான் வந்தேன். ஆனா இங்க இப்ப சூழ்நிலை சரியில்லை. நான் இன்னொரு நாள் வரேன் சார். இருங்க கௌதம், எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியை பண்ணிட்டு உதவி கேட்கிற சூழ்நிலை இல்லைன்னு சாதாரணமா சொல்றீங்க. நீங்க ஹெல்ப் கேக்குறீங்களோ இல்லையோ, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கோம். உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க கௌதம், நான் பண்றேன். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஆமா தம்பி, நாங்க கடவுளை தேடி கோயிலுக்கு போனோம். ஆனா கடவுள் வடிவுல எங்க வீட்டுக்கு வந்திருக்கு. என் பொண்ணு திவ்யாவை காப்பாத்திருக்காரு. அதுக்கு என்ன கைமாறு வேணாலும் செய்யலாம். நீங்க ஏதோ ஷூரிட்டிக்காக கஷ்டப்படுறதா இலக்கிய சொன்னா அதானே? ஆமாமா, அது கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்கான பிளான் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா ஷூரிட்டி இல்லாம லோன் தர மாட்டேங்கிறாங்க. அதான் சாரை பார்க்க சொல்லி இலக்கிய என்ன அனுப்புனா. ஷூரிட்டியா? முடியாது கௌதம், நான் ஷூரிட்டி எல்லாம் போட மாட்டேன். சார், சார், நீங்க எனக்கு பெரிய உதவியா பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு சின்ன உதவியா பண்ணணுமா? நெவர். நானும் உங்களுக்கு பெரிய உதவி தான் செய்வேன். சார், ஷூரிட்டி என்ன ஷூரிட்டி, அதெல்லாம் ஜுஜுபி மேட்டர். நான் உங்களுக்கு பண்ற உதவியில பேங்க்காரங்களே ஓடி வந்து, சார் ஷூரிட்டி எல்லாம் வேண்டாம், நீங்க எங்க பேங்க்ல லோன் வாங்குறதே சந்தோஷம்னு சொல்லுவாங்க. சார், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க யாரு, உங்க லைஃப்ல நடந்த பிரச்சனை என்னன்னு எல்லாத்தையும் நேத்து இலக்கியா சொல்லி சாந்தாவும் எனக்கு அதை புரிய வச்சுட்டா. நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? உங்க திறமைக்கு தகுந்த சான்ஸ நான் தரேன்.
நீங்க பெரிய பில்டர்னு எனக்கு தெரியும். ஆஹா. ஆமா சார், நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன். இவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சது. இனி உங்க வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. சாந்தா, ம்? நான் நம்ம பூந்தமல்லி லேண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓ அங்கய்யா, புரிஞ்சு போச்சு. ம். உங்க முடிவு சரியான முடிவு தான். போயிட்டு வாங்க. கௌதம் சார். வாங்க போலாம். சார் ஒரு நிமிஷம், இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். நீங்க என் கூட வாங்க, உங்களுக்கு எல்லாம் தன்னால புரியும். நான் லேண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. பாப்பாவுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. ம்? ம். வாம்மா. வரமா. ஆ சரி. ஏதாவது சாப்பிடுறியாம்மா? சாப்பிட்றேம்மா. ம். என்னது இது? 12:30க்கு லஞ்ச் டைம், இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. இந்த கஸ்தூரி இலக்கியோட லஞ்ச் பாக்ஸ்ல பாய்சனை கலந்துட்டால இல்லையா? இன்னும் புரியலையே. கஸ்தூரி அம்மா, சொல்லுமா. குழந்தைங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து டேபிள் மேல வச்சிடுங்க. நான் வச்சிடுறேம்மா. இன்னைக்கு என்னமோ தெரியல, ரொம்ப பசிக்குது. எப்படா லஞ்ச் பெல் அடிப்பாங்கன்னு நான் காத்துட்டு இருக்கேன். எப்போ அடிப்பாங்க? அடிக்கிற நேரம்தாம்மா, இப்ப அடிச்சிருவாங்க. இலக்கியா, நீ போ, நான் தண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சரியா? சரிம்மா. சரி. வா. வர வர. இங்க வா. என்னம்மா? என்னாச்சு? இலக்கிய சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டீங்களா? இன்னும் கலக்கலமா? இன்னும் கலக்கலையா? என்ன ஆச்சு? எங்கம்மா, எப்ப பாரு என் கூடவே இருக்காங்கம்மா. அத கலக்க சந்தர்ப்பமே கிடைக்கலமா. கஸ்தூரி, ஆ? டைனிங் ஹால் சுத்தம் பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் மேடம். சரி. டைம் பாரு, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. லஞ்ச் பெல் அடிச்சிருவாங்க. போய் சீக்கிரம் விஷத்தை கலந்துரு போ. சரிம்மா. இலக்கியோட லஞ்ச் பாக்ஸ் எங்க இருக்கு? டைனிங் டேபிள்ல தாம்மா இருக்கு. நான் கொடுத்த பாட்டில் எங்க வச்சிருக்க? இந்த இருக்குமா. சரி சரி, இதை உள்ள வச்சுக்க பத்திரமா. போய் கலந்துரு. போ. சரிம்மா. என்னம்மா? இலக்கியாவோட லஞ்ச் பாக்ஸ் எது? இதுதாம்மா. சீக்கிரம் கலந்துரு. சரிம்மா. இலக்கியா, இது டைனிங் ஹால்ல வச்சிரு. சரிங்க மேடம். ஐயோ, இலக்கியா வராளே. ஏய், இவங்க வேற மாட்டிக்க போறாங்க. ஏய், சீக்கிரம் கலக்கு. இலக்கியா வரா, இலக்கியா வரா, கலக்கு. இது வர மேடம். அப்பாடா. சீக்கிரம் கலக்கு.
சரி நான் கலந்துடுறேம்மா. ஏய் கலந்துட்டியா? கலந்துட்டேன். சரி நீ போ போ போ. மாட்டிக்குவணும்னு பயமா இருக்குமா? பயந்தே காட்டி கொடுத்துருவா போல இருக்கே. தைரியமா போ. ம். இலக்கியா, உனக்கு வெஜிடபிள் வித் பாய்சன் ரைஸ் ரெடியா இருக்குடி. சீக்கிரம் வந்து சாப்பிடு. நீயும் கௌதமும் உழைச்சி முன்னேறி பெரிய ஆள் ஆகலான்னு பாக்குறீங்களா? அதுக்கு நான் விட்டா தானடி. நீ தானே கௌதம்க்கு யானை பலம். நீ செத்தா அவன் முடங்கி போயிடுவான். அப்புறம் எங்க சொத்துக்கும் யாரும் போட்டியா இருக்க மாட்டாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீ இன்னைக்கு சாப்பிடுறத கடைசி சோறு. செத்து தொலை. குட் மார்னிங் சார். ஆ கௌதம், இவர் என் மேனேஜர் ரவி. வணக்கம். ஹலோ சார். ஹலோ சார். இதெல்லாம் என்னோட இடம் தான், நல்லா பாத்துக்கங்க. சரிங்க சார், என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? உங்க திறமைக்கு தகுந்த சான்ஸ் தரேன்னு சொன்னேன்ல, அதுக்கான இடம் இதுதான். சார், இங்க காலியான இடம் தானே இருக்கு, இங்க என்ன சான்ஸ் தர போறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். சொல்றேன் கௌதம், கொஞ்சம் இருங்க. வணக்கம் முதலாளி. ஆறுமுகம், இனிமே நான் உனக்கு முதலாளி இல்ல. இதோ நிக்கிறாரே கௌதம் சார், இவர் தான் முதலாளி. வணக்கம் சார். இந்த இடம் இனிமே இவருக்கு தான் சொந்தம். சார், சார் நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா கௌதம், இதோட வேல்யூ 50 கோடி. என் மகளோட உயிரை என்கிட்ட திருப்பி கொடுத்ததுக்காக உங்களுக்கு இதை நான் கிஃப்டா தரப்போறேன். இந்த இடத்தை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணி அதுல நீங்க ஜெயிச்சு இழந்து போன உங்க கௌரவத்தை மீட்டு நீங்க பழையபடி பெரிய ஆளாகி காட்டுங்க. நீங்க ஜெயிக்க என்னோட வாழ்த்துக்கள். நல்லா வருவீங்க நீங்க. சார், அது சாரி சார், தப்பா நினைக்காதீங்க. எனக்கு இந்த இடம் வேண்டாம் சார். உங்க பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல இவ்வளவு பெரிய சொத்தை கொடுக்குற உங்க மனசை நான் மதிக்கிறேன். ஆனா இந்த கிஃப்டை ஏத்துக்கிற மனசு எனக்கு இல்ல சார். ஏன் கௌதம், என்னாச்சு? ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இந்த இடம் பத்தலையா? இன்னும் கூட என்கிட்ட இடம் இருக்கு, வாங்க காட்டுறேன். பிடிச்சிருந்தா அதையும் நீங்க எடுத்துக்கங்க. ஐயோ சார், அப்படிலாம் கிடையாது. வெறும் வெற்றி மட்டும் தான் என்னோட நோக்கமா இருந்தா அந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆனா நான் தன்மானத்தோட ஜெயிக்கணும்னு நினைச்சதுனால தான் என் பின்னாடி மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கிற பணத்தை உதறிட்டு ஒரு ஷூரிட்டிக்காக உங்க முன்னாடி நிக்கிறேன். நான் யாரும் இல்லாதவனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பழைய கௌதமுக்கு கிடைச்ச எல்லா சலுகையும் உதறிட்டு இப்ப நான் ஜீரோவா நிக்கிறேன். இனிமே என் வாழ்க்கைய புதுசா ஒரு சின்ன புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு என் திறமைகளா ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நீங்க ஃப்ரீயா கொடுக்குற இந்த நிலத்தை நான் ஏத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அப்பா கிட்டே கேட்டு நான் வாங்கியிருப்பேனே. எங்க அப்பா கிட்ட இல்லாத சொத்தா சொல்லுங்க? சாரி சார், தப்பா நினைக்காதீங்க. உங்க ஹெல்ப்பை ரிஜெக்ட் பண்றதா நினைக்காதீங்க. நான் சொந்த காலில் நிக்க ஆசைப்படுறேன். வேற ஒண்ணும் இல்ல சார். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். கௌதம், ஒரு நிமிஷம் இருங்க. கீழே கிடக்கிற 100 ரூபாய்க்கே சொந்தம் கொண்டாடுற இந்த காலத்துல நான் கொடுத்த 50 கோடி ரூபாய் நிலத்தை வேண்டான்னு சொல்றீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் கௌதம். உங்க தன்மானத்தை நான் பாராட்டுறேன். நீங்களும் இலக்கியாவும் குணத்துல ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. அவங்களும் பிளட் டொனேட் பண்ணி என் ஒய்ஃபை காப்பாத்தினாங்க. அப்ப நான் செய்யறதா சொன்ன எந்த ஹெல்ப்பையும்
வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. எனிவே, நான் இந்த இடத்த ஃப்ரீயா கொடுத்தா தானே நீங்க வேண்டான்னு சொல்லுவீங்க. ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இந்த நிலத்தை உங்க பேர்ல எழுதி கொடுக்குறேன். இதுல நீங்க பிளாட் கட்டி அதுல வர வருமானத்துல எனக்கு தர வேண்டிய 50 கோடியை கொடுத்துருங்க. மிச்ச லாபத்தை நீங்க எடுத்துக்கங்க. இந்த டீல் ஓகேவா? கரெக்ட். இந்த ஐடியா ஒத்து வரும். ஓகே சார், சூப்பர். இது இட்ஸ் a குட் டீல். அப்புறம் என்ன, சீக்கிரம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் ரொம்ப நன்றி சார். சார், இந்த இடத்துல மினிமம் ஒரு 250 ஃபிளாட்ஸ் கட்டுற அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலாம் சார். நான் இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு உங்க படத்தை நிச்சயம் திருப்பி கொடுப்பேன் சார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கௌதம். நான் உடனே இந்த நிலத்தை உங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். சார், நீங்க நிச்சயம் ஏதாவது ஒரு உதவி செய்வீங்கன்னு இலக்கிய நம்பிக்கையோட சொல்லி அனுப்புனா, ஆனா இப்படி ஒரு உதவி செய்வீங்கன்னு நான் கனவுலயே நினைக்கல சார். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். என்ன கௌதம், உங்க மனசை விடவா? அன்னைக்கு இலக்கியா என் ஒய்ஃபோட உயிரை காப்பாத்தினாங்க. இன்னைக்கு நீங்க என் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. அந்த குணத்துக்கு முன்னாடி நான் எல்லாம் ஒண்ணுமே இல்லை கௌதம். ஆல் தி பெஸ்ட் கௌதம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரவி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. சொல்லுங்க சார். கௌதம், இவர் என்னோட மேனேஜர். நீங்க ஆரம்பிக்க போற பிசினஸ்க்கு இவரை கூட வச்சுக்கங்க. வெரி டேலண்டட் பர்சன். ரவி, கௌதம் என்னோட புள்ள மாதிரி. நீங்க அவர் பக்கத்திலேயே இருந்து எல்லா உதவியும் பண்ணி கொடுங்க. ஓகே சார், கண்டிப்பா பாத்துக்கிறேன். கௌதம் சார், இனிமே நீங்க எதுவும் இல்லாதவர் கிடையாது. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த இடம் உங்களுக்கு தான் சொந்தம். என்னை உதறி துரத்தி விட்ட எல்லார்கிட்டையும் நான் யாருங்கிறத நிரூபிக்கிறேன். அடிச்சு தூள் பண்றேன். சாப்பிடுங்க. ஏய் பசங்களா, இப்படிதான் சமத்தா சாப்பாட்டை கீழே சேர்ந்தாம அமைதியா சாப்பிடணும். வெரி குட். சாப்பிடுங்க. என்ன சாப்பிடலையா? சாப்பிடு. நீ என்ன சாப்பிடுற? சாம்பார் சாதம். நல்லா சாப்பிடு சரியா? தண்ணி வேணுமா? வேணாம். சாப்பிடு சொல்லு, சாப்பிடு சொல்லு. சரிம்மா. இலக்கியா, நீ சாப்பிடுமா, நான் பாத்துக்கிறேன் பசங்களை. பரவாயில்லம்மா. நக்குல் என்கிட்ட வெஜிடபிள் ரைஸ் கேட்டான். அவனுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவன் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்பா, நக்குல் இங்க வா. போ. வா 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 வா. நக்குல், உனக்கு பிடிச்ச வெஜிடபிள் ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடலாமா? ஏய், நீ சீக்கிரம் சாப்பிடுறீ. நீ சாகிறத என் கண்ணால பார்க்கணும்டி. உனக்கு பிடிச்ச வெஜிடபிள் ரைஸ் பாரு, ஸ்மெல் பண்ணி பாரு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? என்ன இவன் சாப்பிடுறான்? என்ன அப்போது தெரியலையே. எப்படி இருக்கு? வெஜிடபிள் ரைஸ் செம்ம டேஸ்டா இருக்கு. அப்படியா? இன்னொரு வாய் வாங்கிக்கோ. நீங்களும் சாப்பிடுங்க அம்மா. சரி, உனக்காக சாப்பிடுறேன்.
Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in Physiotherapy, Occupational Therapy and Yoga Science and Therapy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.